வணக்கம். உங்க வாழ்க்கை ஒரு ஓயாத போராட்டமா இருக்கா? நீங்க மத்தவங்களுக்காக உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் தியாகம் செய்யும்போது, இந்த உலகம் மட்டும் உங்களையே எப்போதுமே தப்பா புரிஞ்சுக்குதுன்னு எப்பவாவது தனியா உட்கார்ந்து அழுதுருக்கீங்களா? நீங்க செய்யற நல்லது கூட சந்தேகத்தோட பார்க்கப்படும்போது, உங்க ஆன்மா யாருக்கும் தெரியாம மௌனமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். உங்க இதயத்தோட ஆழத்துல புதைஞ்சு கிடக்கிற ரகசியங்கள பத்தியும், உங்க ஆன்மாவோட பயணத்த பத்தியும் தான் நாம இப்ப பேசப் போறோம். இந்த ஒரு வரிய மட்டும் கொஞ்சம் நிதானமா பாருங்க. இதுல விருச்சிக ராசியோட மொத்த வாழ்க்கை ரகசியமே அடங்கியிருக்கு. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. இது ஒரு தியாகத்தோட சாசனம். ஒருத்தரோட முழு வாழ்க்கையோட சுருக்கம். இந்த ஆழமான பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேக்குறேன். இதே மாதிரி ஆழமான பதிவுகளை உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்க ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்துல எங்களோட கை கோருங்க. சரி வாங்க, விருச்சிகத்தோட இதயத்துக்குள்ள நாமளும் போவோம். விருச்சிக ராசிங்கிறது ஜோதிடத்துல இருக்கிற வெறும் 12 ராசிகள்ல ஒண்ணு மட்டும் இல்ல, அது ஆழமான முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு இடம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களோட அந்த அசைக்க முடியாத வலிமையும் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத பிடிவாதமும் சில சமயம் வர்ற கோவமும் மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த கடினமான ஓட்டுக்குள்ள மத்தவங்களுக்காக தன்னை முழுசா உருக்கி அர்ப்பணிக்கிற ஒரு தியாக உள்ளம் இருக்கு. எல்லாத்தையும் தியாகம் செய்யற ஒரு ஆன்மா எப்படி அதுக்கு நேர் எதிரா அந்த உலகத்தால பார்க்கப்படுதுங்கிறது தான் அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய புதிர். சரி, இந்த உலகம் அவங்கள பத்தி என்ன வேணா நினைக்கட்டும். ஆனா உண்மையில அவங்க யாரு? அந்த கடுமையான பார்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற மென்மையான இதயம் நிஜமா என்ன சொல்ல முயற்சி பண்ணுது? வாங்க, இந்த புதிரான ராசியோட மேல் தோலை மெதுவா விலக்கி அவங்களோட உண்மையான ஆன்மாவை தேடி நாம ஒன்னா பயணிக்கலாம். இந்த உலகம் விருச்சிக ராசிக்காரங்கள அவங்க வெளியில காட்டிக்கிற குணங்களை வச்சு ரொம்ப சுலபமா, ரொம்ப அவசரமா ஒரு முடிவுக்கு வந்துருது. ஆனா அந்த ஒவ்வொரு குணத்துக்கும் பின்னாடியும் ஒரு ஆழமான, இந்த உலகத்தால தப்பாவே புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்கு. இப்போ அந்த மாயத்திரைய விலக்கி இந்த உலகம் அவங்கள பாக்குற பார்வைக்கும் அவங்களோட நிஜமான யதார்த்தத்துக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்காரங்க கோபப்படுவாங்கன்னு உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த கோபம் காரணமே இல்லாத ஒரு வெறி இல்ல. அது சுயநலத்துக்காகவோ இல்ல நான் பெரியவங்கிற அகங்காரத்துக்காகவோ வர்றது கிடையாது. எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, எங்கெல்லாம் ஒரு பலவீனமானவரோட உரிமை பறிக்கப்படுதோ, அங்கே முதல் குரலா இவங்களோட குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். தப்புன்னு மனசாட்சிக்கு பட்டுடுச்சுன்னா எதிர நிக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது தட்டி கேட்காம அவங்களால இருக்கவே முடியாது. அவங்களோட கோபம் அநீதிக்கு எதிரா போராடுற ஒரு ஆன்மாவோட ஆயுதம். இதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்க மேல காலங்காலமா சுமத்தப்படுற மிகப்பெரிய ஒரு கொடுமையான அவப்பெயர். அவங்கள சுயநலவாதிகள்னு இந்த உலகம் ரொம்ப ஈஸியா சொல்லிடும். ஆனா உண்மையில தன் குடும்பத்துக்காக, தன் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக, தன் சொந்த பந்தங்களோட முன்னேற்றத்துக்காக தன்னோட ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே புதைச்சிட்டு அவங்க சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழ்ற ஒரே ஜீவன் அவங்களாத்தான் இருக்கும். அவங்க வாழ்றதே மத்தவங்களுக்காக தாங்கிறது பல பேருக்கு தெரியறதே இல்ல. அவங்க கிட்ட சில விலை மதிக்க முடியாத குணங்கள் இருக்கு. ஒரு ரகசியத்தை நீங்க அவங்க கிட்ட சொன்னா அது அவங்க உயிர் போற வரைக்கும் வெளியில வராது. அவ்ளோ விசுவாசம். யார்கிட்டயும் எந்த சூழ்நிலையும் போய் கையேந்தி நிக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்க சுயமரியாதையோட ஆணிவேர். ஒருவேளை வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நின்னாலும் கூட அங்கிருந்தும் கம்பீரமா கண்ணியமா வாழத் தெரிஞ்சவங்க. அநீதிய பார்த்தா பொங்கி எழுந்து நியாயத்துக்காக கடைசி வரைக்கும் போராடுற குணம் அவங்க ரத்தத்திலேயே ஊறுனது. இந்த குணங்கள் தான் அவங்களோட ஆன்மாவோட அஸ்திவாரம். இவ்ள விசுவாசமா, இவ்ள தியாகத்தோட, இவ்ள உண்மையா வாழ்ற இவங்களுக்கு இந்த வாழ்க்கை பதிலுக்கு என்ன கொடுக்குது? அவங்களோட நல்ல மனசுக்கு இந்த சமூகம் தர்ற பரிசு என்ன? ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்விதான் அவங்க வாழ்க்கை பயணத்தோட அடுத்த ரொம்ப கடினமான, கண்ணீர் நிறைஞ்ச ஒரு பக்கத்தை திறக்க போகுது. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு பகுதி. விருச்சிக ராசியில பிறந்த பலரோட இதயத்துல ஆறாத ரணமா இருக்கிற ஒரு விஷயம். அவங்க செய்யற நல்லது எல்லாம் ஏன் அவங்களுக்கே கெடுதலா முடியுது? அவங்களோட தூய்மையான அன்பு ஏன் எப்போதுமே துரோகத்துல தான் முடியுது? அந்த வலியை பத்தி தான் இப்ப நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இருக்க ஜோதிட ரீதியா என்ன காரணம்னு இப்ப பார்க்கலாம். ஜோதிடத்துல பணத்துக்கும் செல்வத்துக்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர்தான் இவங்களுக்கு தனக்காரகன். குருவோட இயல்பான குணம் என்னன்னா கொடுக்கறது, தானம் செய்றது. அதனால இவங்க தங்கிட்ட பணம் இல்லனாலும் சரி, அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா மனசு கேட்காம கொடுத்து உதவி செஞ்சிருவாங்க. நண்பர்களுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனைகள்ல மாட்டிப்பாங்க. ஆனா கொடுமை என்னன்னா, யாருக்காக இவங்க இறக்கப்பட்டாங்களோ அவங்களே இவங்களுக்கு எதிரியா மாறி இவங்கள கடனாளியாக்கிட்டு தீராத மன உளைச்சல்ல தள்ளிட்டு போயிடுவாங்க.
இவங்களுக்கு எதிரிகள் எங்கிருந்தோ வர்றதில்ல. ஜோதிடப்படி 6ஆம் வீடுதான் எதிரிகளையும் கடன்களையும் தடைகளையும் குறிக்கிற இடம். துரதிர்ஷ்டவசமா இவங்களோட ராசி அதிபதியான செவ்வாயே அந்த 6வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கார். இதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்களோட ரத்த சொந்தங்களே அவங்களுக்கு எதிரியா மாறற கொடுமை நடக்கும். எந்த நண்பனுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சாங்களோ அவன் எதிரியாவான். எந்த அண்ணன் தம்பிக்காக நின்னங்களோ அவங்க இவங்கள தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு கழட்டி விட்டுடுவாங்க. இது அவங்க விதியோட கலந்த ஒரு பெரிய சோகம். ஏன் உறவுகளால மட்டும் இவ்ளோ காயம், இவ்ளோ மனவேதனை? ஏன்னா நம்ம மனசோட உணர்ச்சிகளையும் பாசத்தையும் கட்டுப்படுத்துற சந்திரன் அவங்க ராசியில தன்னோட முழு பலத்தையும் இழந்து நீசம் அடைஞ்சிடுறார். அதாவது ஒரு கிரகம் ரொம்ப பலவீனமா போற நிலை. இதனால இவங்க வைக்கிற பாசம், அன்பு, நேசம் எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கப்பட்டு கடைசியில இவங்களுக்கு தீராத மனவலியையும் ஏமாற்றத்தையும் மட்டும்தான் பரிசா கொடுக்குது. நீங்க உறவுகளால காயப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் உங்க குணம் இல்ல, உங்க ஜாதக அமைப்பு. இவ்வளவு துரோகங்கள், இவ்வளவு வலிகள், இத்தனை ஏமாற்றங்கள் அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு உண்மையான நிபந்தனையே இல்லாத தூய்மையான அன்பு இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காதா? அவங்க காயப்பட்ட ஆன்மாவுக்கு ஆறுதலே கிடையாதா? நிச்சயம் உண்டு. வலியோட உச்சத்துலதான் உண்மையான அன்போட முகம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த அன்பு எங்கிருந்து யார் ரூபத்துல வருதுன்னு பாப்போமா? இப்போ இந்த ஆன்ம பயணத்தோட ரொம்ப அழகான, மனசுக்கு ஆறுதலான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். காயப்பட்ட இதயத்துக்கு மருந்து போடுற அந்த தெய்வீக உறவுகள் எது? புயலுக்கு பிறகு வர்ற அமைதி மாதிரி இவங்க வாழ்க்கையில உண்மையான ஆறுதலையும் வாழ்றதுக்கான அர்த்தத்தையும் கொடுக்கற அந்த தூய்மையான அன்போட முகங்களை நாம இப்போ பார்க்கலாம். சந்திரன் நீசம் அடைஞ்சதால மத்த உறவுகள்ல வலிய சந்திச்சாலும் அதே சந்திரன் தாய குறிக்கிற கிரகங்கிறதால தாய் பாசம் மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா அமையுது. பெத்த தாய் மட்டும் இல்லங்க, தாய்மை உள்ளம் கொண்ட எல்லா பெண் உறவுகள் மேலேயும் இவங்களுக்கு விவரிக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்கும். இவங்களுக்கு தாய் தான் முதல் தெய்வம், தாய் தான் உலகம். தாய்க்காக எதை வேணாலும் செய்வாங்க. இவங்களோட இந்த குணம் வெளியிலயும் தெரியும். ஒரு தாய் குழந்தையோட பஸ்ல நின்னுகிட்டு இருந்தா முதல் ஆளா எழுந்து இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி நிக்கிறது விருச்சிக ராசிக்காரங்களா தான் இருக்கும். வாழ்க்கையோட முதல் பாதியில உறவுகளால பட்ட காயங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா அவங்க வாழ்வோட பிற்பகுதியில ஒரு தெய்வீக உறவு வந்து சேரும். அதுதான் அவங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய மகிழ்ச்சியாவும் இந்த பூமியில அவங்க வாழ்றதுக்கான ஒரே காரணமாவும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆமாங்க, அது அவங்களோட பேர குழந்தைகள் தான். அவங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு குழந்தை பாக்கியத்தையும் குறிப்பார். அதனால தன் இரத்தமான தன் குழந்தை, பெத்தெடுத்த குழந்தை மேல இவங்களுக்கு வர்ற பாசம் இந்த உலகத்துல வேற எது மேலயும் வராது. அந்த பிஞ்சு முகத்தை பாக்குறதுக்காகவே வாழ்வாங்க. அந்த மழலையோட சிரிப்புல தான் இத்தனை நாள் பட்ட வேதனைகளை எல்லாம் மறப்பாங்க. அது ஒண்ணுதான் உண்மையான கலப்படமில்லாத உறவா அவங்களுக்கு தெரியும். ஒருவேளை பேர குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு இந்த அன்பு குடும்பத்துல இருக்கிற மத்த குழந்தைகள் மேல பாசமா மாறி அவங்களுக்கு ஒரு ஆறுதலா அமையும். இப்போ இந்த ஆன்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு, அதோட உச்சத்துக்கு நாம வந்துட்டோம். இத்தனை வலிகள், இத்தனை தியாகங்கள், இத்தனை பாடங்கள், இதெல்லாம் சேர்ந்து விருச்சிக ராசிக்கு எதை கத்துக் கொடுக்குது? வாழ்க்கை முழுக்க அவங்க தேடுற அந்த மன அமைதிக்கான சாவி எது? அந்த கடைசி ரகசியத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நிமிஷம் அமைதியா, வேற எதையும் யோசிக்காம இந்த வரிய மட்டும் பாருங்க. இதுதான் விருச்சிக ராசி. அவங்க வாழ்க்கை முழுக்க அடிபட்டு மிதிப்பட்டு கத்துக்கிற ஒரே ஒரு மகா மந்திரம். அவங்களோட மொத்த வாழ்க்கையோட சாராம்சமே இந்த 2 வார்த்தையில அடங்கியிருக்கு: எதிர்பார்ப்பே ஏமாற்றம். அவங்க பட்ட கஷ்டங்கள், சந்திச்ச துரோகங்கள் எல்லாமே இறைவன் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு முக்கியமான பாடம். அது என்னன்னா, நீ எல்லார் மேலேயும் அன்பவை, கருணை காட்டு, உதவி செய். ஆனா யார்கிட்ட இருந்தும் எதையும் பதிலுக்கு எதிர்பார்க்காதே. இந்த பற்றில்லாத அன்ப, இந்த நிபந்தனையற்ற கருணைய அவங்க எப்போ முழுசா கத்துக்கிறாங்களோ அப்போதான் அவங்க ஆன்மா விடுதலை அடையும். உங்க வாழ்க்கை ஒரு சாபம்னு நீங்க நினைக்காதீங்க, அது ஒரு வரம். ஏன்னா இவ்ளோ கடினமான பாடங்களை கத்துக்கிட்ட உங்களுக்கு இறைவன் ஒரு அற்புதமான பரிசை கடைசி காலத்துல வச்சிருக்கான். அதுதான் உங்க வயசான காலத்துல நீங்க அனுபவிக்க போற அமைதி, மரியாதை, நிம்மதியான வாழ்க்கை. உங்க தியாகம் ஒரு நாளும் வீண் போகாது. அதோட பலனை நீங்க நிச்சயம் அனுபவிப்பீங்க. இந்த முழு பயணத்தையும் சுருக்கமா பார்த்தா, சின்ன வயசுல மத்தவங்களுக்காக தன்னை தியாகம் செஞ்சு, நடுத்தர வயசுல துரோகங்களையும் வலிகளையும் சந்திச்சு, கடைசி காலத்துல பேரக்குழந்தைகள் ரூபத்துல தூய்மையான அன்பை கண்டுபிடிச்சு, கடைசியில எதிர்பார்ப்பு இல்லாத அன்புதான் உண்மையான அமைதிங்கிற ஞானத்தை அடையறதுதான் ஒரு விருஷிக ஆன்மாவோட முழுமையான அர்த்தமுள்ள பயணம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்ளோ அனுபவங்களுக்கு பிறகு, இவ்வளவு பாடங்களுக்கு பிறகு, இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இந்த உலகத்துல நீங்க சம்பாதிச்ச உண்மையான சொத்து எது? பட்டங்களா? பதவிகளா? பணமா? இல்லவே இல்ல.
நீங்க யார்கிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்க்காம இந்த உலகத்துக்கும் உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கொடுத்த அந்த நிபந்தனையற்ற அன்பு தான் உங்க உண்மையான சொத்து. அந்த தூய அன்பு தான் உங்க வாழ்க்கையோட வரம். அதுதான் உங்க ஆன்மாவோட அடையாளம். இந்த ஆழமான பதிவு உங்க மனசு தொட்டிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி பல ஆன்மீக தேடல்களை நாம உண்ணா செய்ய ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க குடும்பத்துல ஒருத்தரா சேருங்க. இந்த பதிவை பத்தின உங்க எண்ணங்களை, உங்க சொந்த அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பதிவை லைக் பண்ணி மத்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. குருவாழ்க, குருவே துணை.